வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிப்புக்கு எதுவுமே போடக்கூடாது, வெறும் தக்காளி மட்டுமே. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்படி தக்காளியை கட் பண்ணி தக்காளியை போட்டு நல்லாவே வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தனியாக தக்காளியை எடுத்து நல்லா மசிச்சிடணும், இல்லை லைட்டாக கிரைண்ட் பண்ணணும். ஒரு சுத்து போதும். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், சாதத்தூள் சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்து அதில் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலே தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த மசிச்சு வச்ச தக்காளியை போட்டு தொக்கு பண்ணி பாருங்கள். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தக்காளியை சேர்த்து தாளிப்போடு வதக்கி செய்கிறதில்ல, இப்படி செஞ்சால் குட்டி குட்டியாக இருக்காது. அந்த தக்காளியெல்லாம் பெருசாக வராது. நல்லா மசிச்சு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா செமி கிரேவியாக சூப்பராக இருக்கும் தொக்கு. இப்படி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.